திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சிக்குட்பட்ட கொட்டாப்புலிபாளையம் அருகே வெளியங்கவட்டு தோட்டத்தில் நாச்சிமுத்து கௌசல்யா தம்பதியினர் குடியிருந்து வருகின்றனர். இவர்கள் வீட்டை பூட்டிவிட்டு அருகே உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்றுள்ளனர். அப்போது முகமூடி திருடர்கள் முன்புறம் உள்ள கதவை உடைத்துவிட்டு உள்ளே சென்று பீரோ மற்றும் லாக்கர்களை உடைத்துக் கொண்டிருந்த போது அருகில் குடியிருந்தவர்கள் சத்தத்தை கேட்டு சென்றதால் 4 முகமூடி திருடர்கள் தப்பி ஓடினர். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் நாச்சிமுத்துவுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அவர் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது கொள்ளையடிக்க முயற்சி செய்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தார். இதனையடுத்து நிகழ்விடத்துக்கு வந்து ஆதாரங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்துல இங்க தாராபுரம் அருகில் இருக்கிற கொட்டாப்புலி சின்னியாவண்டன் பாளையத்துல இன்னைக்கு இந்த ஒரு பண்டு கிராமம் நம்மளது. இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் மட்டும் இப்படி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு பட்ட பகல்ல சாயந்தரம் 4 மணிக்கு என்னுடைய அண்ணன் வீட்டுல ஒரு எத்தனை பேர் வந்தாங்களா, ஒரு கும்பல் கதவு எல்லாமே உடைச்சு எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இதை பார்க்கும்போது எங்க ஊர் மக்கள் மிகப்பெரிய அச்சத்துல இருக்காங்க. இதை உடனடியா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அந்த யாருன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஏன்னா இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல எல்லாம் கிராமத்துல தனித்தனியா தோட்டத்துல இருக்கிறோம் நம்ம. அதனால இது ஒரு பண்டு கிராமம். அதனால ஊர் மக்கள் அத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்து இது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா வைக்கிறாங்க. உடனடியா காவல்துறை 1 நாள் 2 நாள் எங்களுக்கு இது யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. நகைப்பணம் உள்ள இருந்தது. ஆனா அது எடுக்கிறதுக்குள்ள பக்கத்துல ஏதோ ஆள் வந்தங்காட்டி எல்லாம் விட்டு போட்டு ஓடிட்டாங்களாட்டிருக்கு. ஆமா, அதெல்லாம் தெரியல. ஒரு குழந்தைதான் வந்தாங்க. குழந்தை பார்க்கும்போது என்னாச்சுன்னா அவங்க போயிட்டாங்க. ஏதோ இன்னைக்கு அதிர்ஷ்டவசமா எங்க குழந்தைகளாம் உயிர் தப்பிச்சு. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்கிறோம். ஆனா மிகப்பெரிய கவலையும் மிகப்பெரிய அச்சத்திலையும் இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தனித்தனியா இருக்காங்க. இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இது எப்படி நம்ம எதிர்கொள்ள போறது அப்படின்னு தெரியலையும் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அவையில் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய உயர் அதிகாரிகள் நம்ம சொல்லியிருக்கோம். எங்களுக்கு எங்க ஊர் மக்களோட கோரிக்கை என்னன்னா உடனடியா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இது மாதிரிக்கு இனி வருப்போங்க இது மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. அதுதான் எங்களோட கோரிக்கை. தாராபுரம் நகரப்பகுதி பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால இரவு நேரங்கள்ல எங்களுக்கு காவல்துறை ரோந்து பணி எங்களுக்கு முழு சேஃப்டியா அதாவது பாதுகாப்பு கொடுக்குறாரு. என் பேரு ரமேஷ், கொங்கு ரமேஷ். இந்த ஊர்ல அண்ணன் வீடு, நம்ம அண்ணன் வீடு.